அன்பின் நிறைவே, ஆனந்த சொரூபமே, இனிய அருளாசீர். இது ஓர் அற்புதமான கைவல்ய நவநீத செய்யுள். இதன் விளக்கம் தருகிறேன், கவனியுங்கள். அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டோ என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு ஆன அவஸ்தை பலமாய் தீரும். அறிபடும் பொருள் நீ இல்லை, அறிபடா பொருளும் நீ இல்லை. அறிபடும் பொருளாகிய உன்னை அனுபவித்து அறிவாயே என்பதே இந்த செய்யுள். அதாவது அறிவை அறிந்து அனுபவிக்கும் ஆத்மன் நீ. நீ அறிவல்ல, அறிவு உனது அம்சம். ஆனால் அறிவு சொரூபம் நீ. ஆனால் அறிவற்ற, இந்த அறிவில் தெளிவில்லாத, வாதம் பிரதிவாதம் செய்யும் குதர்க்கமான மூடர்கள், அறிவற்ற அறிவிலிகளுக்கு இதனால், இந்த சிந்தனையால் அவஸ்தைகள் பல உண்டாகும். ஏனென்றால் தெளிவு ஏற்படாமல் இவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள். ஏனென்றால் அறிவே நான் என்று கூறுவார். அறிவே நான் எனில் அறிவை அறிந்தவன் யார்? அனைத்தையும் அறியும் நீ அறிவடு பொருளை நான் என்று எண்ணலாமா? அறியக்கூடிய பொருள் எல்லாம் நீ அல்ல, அறிபவன் அல்லவா நீ. ஆனால் இந்த குதர்க்கம் செய்யும் மூடர்கள், அறிவிலிகள் என்ன கூறுவார்கள் என்றால், இந்த அறிவுதான் நான் என்று கூறுவார். அறிவுதான் நான் எனில் எந்த அறிவு எனும் கேள்வி கேட்டால் அவர்கள் மீண்டும் வாதம் செய்வார்கள். ஆம், ஐம்புலன் வழியாக செல்லும் ஐந்தறிவு நீயா? இல்லை, அதனை அறிந்து பகுத்து பார்த்து முடிவு செய்யும் பகுத்தறிவு நீயா? இல்லை, இதற்கு மேல் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற ஏழாம் அறிவு எனும் சுட்டறிவு, அது நீயா? இல்லை, இந்த சுட்டறிவும் கெட்டு சுகாதீத அறிவாகிய பேரறிவு, அதுதான் நீயா என்றால், இவையெல்லாம் யாருக்கு புரிகிறதோ அதுதானே நீ. அப்படியானால் நீதானே ஆன்மா. ஆன்மாவாகிய நீ எப்படி அறிவாய் இருக்க முடியும்? அறிவை அறிபவன் அல்லவா நீ. ஆகவேதான் அறிபடும் பொருள் நீ இல்லை, அறிபடா பொருளும் நீ இல்லை. அனைத்தையும் அறிகின்ற பொருள் நீ என இது கூறுகிறது. அதாவது அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாம், அந்த அறிவு சார்ந்த பொருட்கள் எல்லாம் நீ இல்லை. அதே சமயத்தில் உன்னை அறிய முடியாது என்றும் கூறுவதற்கில்லை. ஏனென்றால் இவற்றையெல்லாம் அறிபவன் நீயாக இருக்கிறாய் என்றால் உன்னை எதால் அறிய முடியும்? அறிவால் இந்த ஆன்மாவாகிய உன்னை அறிய முடியாது எனில் வேறு எது கொண்டு அறிவது எனும் கேள்வி வரும். ஆனால் எதாலும் உன்னை அறிய முடியாது, நீ அனைத்தையும் அறிவதாய் இருக்கிறாய். அப்படியானால் நீ நீயாக இருந்து உன்னை அனுபவித்து மலர வேண்டும். அதற்குத்தான் இந்த குண்டலினி யோகம், இந்த சத்சங்கம், ஞானமும். நீ நீயாக இருப்பதை நீயே அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அதுதான் இந்த குண்டலினி யோகத்தால். உடல் நான் அல்ல, பிராணன் நான் அல்ல, மனம் நான் அல்ல, பொறிபுலன் கருவி கர்ணாதிகள் நான் அல்ல, குணமும் நான் அல்ல என இவற்றை நியதி கலைந்துவிட்டு தானான தன்மயமாய் வெளிப்படும் அந்த சமாதி அடர்ந்த பரிபூர்ண நிலையை நீர் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த யோகத்தால் தன்னை அறிந்து கொள்ளுதல் இயலும் என கூறப்படுகிறது. வேறு எந்த யோகத்தாலும் தன்னிலை உணர்வை அறிதல் கடினம். சத்சங்கத்தாலோ அல்லது ஞான நூல் வாசித்தலாலோ அல்லது வேறு எந்த விதமான யோகத்தாலோ தன்னை அறிதல் என்பது இயலாத காரியம். ஏனென்றால் இந்த முயற்சிகள் யாவும் மனதை கொண்டு செயல்படுகிறது. மனம் கடந்த நிலையில் நீ நீயாக இருப்பதை அறிவதற்குத்தான் இந்த யோகமும் ஞானமும். ஆகவே அறிபடும் பொருள் நீ இல்லை,
அறிபடா பொருள் நீ இல்லை, அனைத்தையும் அறிகின்ற பொருள் நீ. ஆகவே உன்னை நீ அறிந்து அனுபவித்து என்று கூறப்படுகிறது. அதையே இப்படி திருப்பி போடலாம். உன்னை நீயாக நிலைநிறுத்தி அனுபவித்து அறிந்து கொள் என்பதே இதனுடைய தாத்பரியம். என் அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க. நலமே பெறுக.